அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துக்கிருந்தோம். காலேஜில் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் முடிச்சிருந்தோம் பேசிக்காக. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொன்னால் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நமக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். நமக்கு ஃபங்க்ஷன்னாலே பொதுவாக தெரியும். என்ன பண்ணுறோம்? நம்ம எப்பயுமே y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரப்போ ஜெட் டபிள்யூங்கிற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக எடுத்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் தென் w equal to f of z. w equal to f of z எழுத முடிஞ்சுன்னா இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஃபங்க்ஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். இப்போ உதாரணத்துக்கு w equal to z ஸ்கொயர் எடுத்துக்கலாம். w equal to z ஸ்கொயர் நமக்கு தெரியும். z equal to x plus iy. அப்போ w equal to x plus iy the whole square equal to x square 2ixy plus i square y square வரும். அப்போ x square minus y square வந்து இங்க வந்து plus i into 2xy. அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இதை தான் வந்து பொதுவாக எப்படி சொல்லுவாங்க? இந்த இதை தான் வந்து u of x, y ரியல் பார்ட்டை u of x, y ன்னு எடுத்துக்கிறாங்க. இமேஜினரி பார்ட்டை v of x, y. அப்போ ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்? ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லுவாங்கன்னா u of u x, y plus i into v x, y. இதுதான் வந்து இதில் ரியல் பார்ட்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்கும் ரியல் பார்ட். இதை வந்து இமேஜினரி பார்ட். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அப்படின்றப்ப அதை தான் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா z equal to x plus iy-னா w எப்படி எழுத முடியும்? u plus iv. அப்போ நம்ம ஃபங்க்ஷன்னா தெரியும். அப்போ டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், கோடொமைனும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அப்போ ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் வந்து எப்படி மேப் ஆகுதுன்னா ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் ஜெட். ஜெட்டுனா எஃப் ஆஃப் ஜெட். இது வந்து xy பிளேன்னு சொல்லுவோம். x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், அதனால ஜெட் பிளேன் சொல்லுவாங்க. ஜெட் பிளேன். இது வந்து u ஆக்சிஸ் v ஆக்சிஸ், இது வந்து w பிளேன் சொல்லுவோம். அப்போ இதான் வந்து ஃபங்க்ஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபங்க்ஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ங்கிறப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் அதை காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பார்த்தோம். எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் u, xy, v, xy பிரிக்க முடியும். இந்த மாதிரி z ஸ்கொயர் கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ z bar by f of z equal to z bar by z அப்படி கொடுத்தாங்கன்னா x minus iy by x plus iy. காஞ்சிகேட் எடுத்து பெருக்கி நம்ம காஞ்சிகேட் எடுத்து பெருக்கியும் பார்க்கலாம். காஞ்சிகேட் எடுத்து பெருக்கினீங்கன்னா x minus iy x minus iy x minus iy the whole square by கீழே வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா x ஸ்கொயர் மைனஸ் 2ixy மைனஸ் ப்ளஸ் i ஸ்கொயர் y ஸ்கொயர், அப்போ மைனஸ் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் i இன்ட்டு 2xy பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம பிரித்து எழுத முடியும். இதை தான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிளில் பேசிக்காக சொல்லியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷனை வந்து எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்ஒயில் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனாக ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் எக்ஸ்ஒயில் இருக்க ஃபங்க்ஷனாக மாற்ற முடிஞ்சிருக்கும். இதை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் மேப்பிங் வந்து ஜெட் பிளேன் டு டபிள்யூ பிளேன் சொல்லியிருப்பாங்க. இது பேசிக்காக நம்ம சொல்கிற விஷயங்கள். இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு போது லிமிட், கண்டினியூட்டி, டிஃபரன்சியபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. லிமிட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன்,
continuity of the complex variable function, differentiability of the complex variable function. limit பார்த்தோம்னா limit அப்ப லிமிட் நாம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க போறாங்க. அப்ப let f be a complex valued function. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஒரு பாயிண்ட் z tends to z0 இருக்கிறப்ப இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் கேட்டிருப்பாங்க. அதாவது லிமிட் z tends to z0 f of z equal to l னு வச்சுக்கிறோம்னா லிமிட் l இருந்துச்சுன்னா இத என்ன சொல்லிருப்பாங்க, இந்த படத்தை வச்சுக்கிட்டாலே போதும். z tends to z0 னா then f of z tends to limit l னு சொல்லிருப்பாங்க. இத வந்து இப்ப ஜியோமெட்ரிக்கலா எப்படி சொல்றாங்கன்னா இந்த z ல இதோடைய ரேடியஸ் வந்து டெல்டான்னு வச்சிருப்பாங்க. இந்த டிஸ்கோடைய ரேடியஸ் வந்து எப்சிலான் வச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லிருப்பாங்க, the limit z tends to z0 f of z equal to l னா then if epsilon greater than 0 there exists del greater than 0 such that z minus z0 இதுல எடுத்துப்பாங்க z minus z0 0 greater than z minus z0 less than del this implies இதுல வந்துப்பாங்க. இப்ப f of z minus limit l less than epsilon இது வந்து டெஃபினிஷனா சொல்லிருப்பாங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு z tends to z0 இருக்கிறப்ப l ங்கிறது லிமிட்டா இருக்கணும்னா அதுல epsilon del ங்கிற smallest number greater than 0 exist ஆகணும் such that modulus of z minus z0 less than del this implies இதெல்லாம் எடுத்துப்பாங்க z minus z0 less than del f of z minus l less than epsilon அந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டேட் செய்யணும்னு சொல்லிருப்பாங்க லிமிட்டுக்கு. இது நம்ம கண்டிஷன்ஸ் இதை வந்து ஆ வச்சுக்கிட்டா சரி தான். லிமிட்டோடைய டெஃபினிஷனா ஆ வச்சுக்கோங்க. நம்ம ரியல் நம்பரை பொறுத்தளவுக்கு தெரியும். ரியல் நம்பரை பொறுத்தளவுக்கு இப்போ லிமிட் 0 நோக்கி வரணும்னா லிமிட் டென்ஸ் டு 0னா என்ன அர்த்தம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அந்த 0 அப்ரோச் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தும் இந்த 0 அப்ரோச் பண்ணுறப்ப லிமிட் x 0 minus f of x equal to limit x 0 plus f of x. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் ரியலை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருப்போம், லிமிட் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அதோடைய பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் எடுத்திருப்பாங்க. ரியலுக்கு வந்து பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வந்திருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடு வந்திருப்பாங்க. இந்த ரெண்டு லிமிட்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எல்லுக்கு தென் லிமிட் x tends to 0 f of x equal to என்னன்னு போட்டுடலாம்னு சொல்லுவாங்க, எல்லுன்னு போட்டுடலாம்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் ரியல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணியிருப்போம், ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணியிருப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இப்போ இதுலேயே பாருங்கள், இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பாத் இங்கே வந்து ரியல் நம்பரில் எந்த விதம் எடுத்துக்கிட்டாலும் பாத் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குன்னு பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பாத் இன்ஃபினிட்டி பாத்ஸ் ஆர் பிட்வீன். இப்போ ஜெட்டு வந்து 0 நோக்கி வரணும், z0 வந்து 0 வச்சுக்கிட்டோம்னா அப்போ z tends to 0னா இந்த 0க்கு ஜெட்டிலிருந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா பாத் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதே x equal to 0 y equal to 0ன்னு போடுறப்ப ஆனால் y ஆக்சிஸ்லையும் 0 வந்து அப்ரோச் பண்ணலாம். இதான் வந்து x equal to 0 y equal to 0 ஃபர்ஸ்ட் x equal to 0 போட்டிருப்பாங்க. இது அலாங் y ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், அலாங் y ஆக்சிஸ். இதை பண்ணுங்க, இதில் பார்க்கலாம். அதாவது ரியலுக்கு வந்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிச்சு அது ஈக்குவலாக இருந்தால் அதான் லிமிட்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் z எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதுக்கு z tends to 0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. z tends to 0 போடுறோம்னா
நிறைய பாத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ்லேயே வரலாம். இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 அலாங் ஒய் ஆக்சிஸ். இல்லாட்டினா இந்த மாதிரி வரலாம். இப்படி வந்து இதில் வந்து 0 அப்ரோச் பண்ணலாம். இதுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுவாங்க. இதை வந்து ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, வேற பார்த்துருக்கான்னு பார்த்தா இப்படியும் வரல. ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸுங்கிற பார்த்து. சரி, வேற பார்த்துருக்கான்னு பார்க்குறப்ப ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லாட்டி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பேரபோலா y equal to x square y equal to x cube. இது மாதிரி நிறைய பார்த்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டுக்கு இடையில காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இந்த பாயிண்ட்களில் நிறைய பார்த்து டிஃபைன் பண்ணலாம். இந்த பார்த்து எல்லாத்துலேயுமே நம்ம எப்போ லிமிட் வந்து ஒரு எல்லுங்கிறத லிமிட்னு சொல்ல முடியும்னா இந்த பார்த்து எல்லாத்துலேயுமே அது சேம் வேல்யூ வரும். எந்த பார்த்து எடுத்துக்கிட்டாலும் அலாங் y ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டாலும் அலாங் x ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டாலும் y ஈக்குவல் டு mx எடுத்துக்கிட்டாலும் இல்லாட்டி y ஸ்கொயர் ஈக்குவல் டு mx இல்லாட்டி y ஈக்குவல் டு x ஸ்கொயர் இது எடுத்துக்கிட்டாலும் எந்த பார்த்து எடுத்துக்கிட்டாலும் லிமிட் வேல்யூ வந்து எப்படி தான் இருக்குங்கிறாங்க சார், யூனிக்காக இருக்கணும். ஃபைனைட் அண்ட் யூனிக்னுவாங்க. இப்போ இது அதாவது லிமிட் z tends to z0 f of z equal to Lனா then the limit L is unique and finite. அதே மாதிரி L is same along every path. எந்த பாத் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாத்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. எந்த பாத் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு என்னவா இருக்கணுங்க, லிமிட் வேல்யூ மாறாது. இதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு f of z equal to z by z barங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of z equal to z by z bar. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாங்கன்னா z னா நமக்கு தெரியும் x plus iy, z barனா x minus iy. f of z equal to first along y axis பார்க்கலாம். along y axis அப்ப x equal to 0 limit x equal to 0 y is equal to 0. first x equal to 0 போடணும். x plus iy x minus iy ல போய் first x equal to 0 போட்டீங்கன்னா 0 0 வந்துரும், iy by minus iy ன்னு வரும். அப்ப iy minus iy கேன்சல் பண்ணினா minus 1 வந்துரும். அப்ப இங்க வந்து L equal to minus 1 ன்னு கிடைக்குது. இப்ப அடுத்து along x axis அப்ப லிமிட் ஃபர்ஸ்ட் y tends to 0 போடணும், அதுக்கு அடுத்து x tends to 0 போடணும். லிமிட் x plus iy x minus iy equal to இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அப்ப y க்கு 0 போட்டுருப்பாங்க. அப்ப லிமிட் x tends to 0 x by x கேன்சல் ஆகி 1 ன்னு வந்துரும். இங்க பாத்தீங்கன்னா இங்க L equal to minus 1 ன்னு வருது, இங்க L equal to plus 1 ன்னு வருது. அதனால தான் என்ன சொல்லிருப்பாங்க இந்த இதுக்கு there is no limit f of z have the limit does not exist for f of z as z tends to 0. அப்ப z 0 tends to 0 அப்ரோச் ஆகிறப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, லிமிட் கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. அப்ப லிமிட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த பாத்தோட கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம நிறைய சம்பள பார்த்தீங்கன்னா y equal to mx போட்டிருப்போம். அப்போ இந்த நேர்கோட பார்த்து எடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து லிமிட்னு வர்றப்ப நீங்க இந்த இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த சமம் நமக்கு முக்கியமான சமம் f of z by z bar has no does not the limit does not exist at z tends to 0. இந்த இதுக்கு ஆன்சர் இப்போ இதே இப்படி எடுத்துக்கலாம். f of z equal to z by z bar the whole square எடுத்துட்டோம்னா
அப்போ f of z equal to x plus iy x minus iy the whole square வரும். இப்போ நீங்கள் என்ன எடுத்துருப்போம் x minus iy the whole square. இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் ஃபஸ்ட்டு நம்ம along y axis பார்க்கலாம். along y axis வரப்ப ஃபஸ்ட்டு x equal to 0 y equal to 0 போட்டிருப்போம். அப்போ வந்து x plus iy x minus iy இதில் போய் அப்போ x க்கு பதிலாக 0 போடுறப்ப iy தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ iy by iy கேன்சல் பண்ணால் -1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு +1 வந்துடும். அதே மாதிரி along x axis பார்த்தோம்னா லிமிட் x tends to 0 y tends to 0 x plus iy by x minus iy ஃபர்ஸ்ட் y tends to 0 அடுத்து தான் x tends to 0 வருது. அப்போ இதுக்கு 0 போகிறப்ப x by x 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். இங்கே ஈக்குவலாக வருது. இது இல்லாமல் அடுத்ததான் இப்போ தான் என்ன செய்வோம்னா y equal to mx போட்டு பார்ப்போம். y equal to mx. அப்போ இதில் போய் நம்ம லிமிட் x tends to 0 லிமிட் y tends to mxன்னு போடுறோம். இதில் போய் நம்ம போட்டோம்னா ஃபங்க்ஷனில் f of z equal to x plus I mx by x minus I mx the whole square வரும். x காமனாக வெளியே எடுத்துருப்பாங்க. x by x 1 plus im by 1 minus im the whole square. அப்போ x கேன்சல் ஆகிடும். அப்போ f of z லிமிட் z tends to 0 லிமிட் z tends to 0 சரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் 1 plus im by 1 minus im வந்துடும். x y இருக்காது. இப்போ பார்க்குறப்ப அப்போ நம்ம y equal to mxன்னு எடுத்தோம். அப்போ y equal to xன்னு எடுத்தோம்னா mக்கு பதிலாக 1 போடுவோம். அப்போ f of z equal to என்ன வரும்னா mக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 by I 1 minus iன்னு வரும். அடுத்து y equal to 2x y equal to 3x இப்படி எடுக்கிறப்ப இந்த எம்முக்கோட வேல்யூ மாற அந்த வேல்யூ என்ன செய்யுங்க மாறிக்கிட்டே இருக்கும். லிமிட்னா என்ன செய்ய சொன்னோம் எந்த பாத் எடுத்துக்கிட்டாலும் லிமிட் வந்து மாறக்கூடாது. அதனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் does not exist. Therefore the limit does not exist for z by z bar the whole square as z tends to 0 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்த செக் பண்ணி பார்ப்போம். சரி லிமிட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இடம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லிமிட் கான்செப்டில் நமக்கு பழைய டிஆர்பி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக வரல. பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பழைய டிஆர்பி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா the limit of the set 3 plus 2ni by n plus 1 n equal to 1 to கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் தான் பழைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. லிமிட் ஆஃப் த செட்னு வர்றப்ப அப்போ லிமிட் n tends to infinity 3 plus 2ni by n plus 1 equal to இதில் என்ன செஞ்சுருப்போம்னா என்ன காமனாக வெளியே எடுப்போம். என்னங்க இல்லாதனால என்ன பெருக்கி என்னால் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 3n by n plus 2ni by n plus n by n இந்த மாதிரி எழுதலாம். என்னால் பெருக்கி என்னால் டிவைட் பண்ணுறப்ப மதிப்பு மாறாது. லிமிட் n tends to infinity. இப்போ இதிலிருந்து என்ன பண்ணியிருப்போம் என்ன காமனாக வெளியே எடுத்திருப்போம். என்ன காமனாக எடுத்துட்டோம்னா 3 by n plus 2i இங்கே என்ன காமனாக எடுத்துட்டாங்க 1 plus 1 by n. இப்போ லிமிட் n tends to infinity போட்டோம்னா என்ன கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 by infinity plus 2i by 1 plus 1 by infinity. அப்போ இது 0 ஆயிரும் இது 0 ஆயிரும். அப்போ 2i by 1 வரும் ஈக்குவல் டு 2i. அதாவது 1 by infinity 1 by 0னா infinity 1 by infinity-னா 0. அதனால இங்கே 3 by infinity-க்கு போல 0 போட்டிருப்பாங்க. இங்கே 1 by infinity-க்கு போல 0 போட்டிருப்போம். அப்போ
2i வந்துரும். இன்னொரு क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு தடவை டிஆர்பில if f of z equal to real z by modulus of z, real z by modulus of z, z not equal to 0, 0 z equal to 0, then limit z tends to 0 f of z equal to dash னு கேட்டிருக்காங்க. இது ஒரு தடவை நமக்கு டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். ரியல் z by modulus of z. அது பார்க்கறப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் அப்ப f of z equal to real z by mod z. அப்ப real z னா x ன்னு தெரியும். x plus i அது ரியல் பார்ட் x. mod z னா root of x square y square. இத போய் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு பார்த்தோம்னா அந்த பாத் y ஃபர்ஸ்ட் along y axis along x axis அது y equal to mx அந்த மாதிரி போட்டு பார்த்தாலே நமக்கு கிடைச்சிரும். அதாவது y equal to mx ன்னு போட்டாலே நீங்க இங்க என்ன வந்துரும் f of z equal to x by root of x square plus m square x square. அப்ப x square வெளிய எடுத்துப்பாங்க காமனா வெளிய எடுத்து அப்ப x by root வெளிய எடுப்ப x ன்னு வந்துரும் root of 1 plus m square. அப்ப 1 by 1 plus m square. அப்ப இதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு வேல்யூ m ஓட இருந்து ஒவ்வொரு வேல்யூ போடுறப்ப நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்கும். அதனால இந்த இத என்ன சொல்லிருப்பாங்கன்னா the limit does not exist at z equal to 0. இது நமக்கு டேபிள்ல கொடுத்திருந்த ஆன்சர் தான். இந்த மாதிரி போட்டு பார்த்துருவோம். லிமிட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லிமிட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம இந்த இது நம்ம லிமிட் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே அதாவது இந்த மாதிரி வந்து அதாவது f of z equal to பார்த்தீங்கன்னா அதாவது எது f of z equal to z bar by z sin 1 by z cos 1 by z e power 1 by z z by mod z. நம்ம பார்த்த ரியல் z by mod z, அடுத்து இமேஜினரி z by mod z. எது வந்தாலுமே இதெல்லாம் வச்சுக்கோங்க. லிமிட் does not exist as z tends to 0. இந்த ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து எப்போதுமே லிமிட் does not exist தான். சரிங்க, லிமிட் பார்த்த பிறகு நமக்கு என்ன சொல்லிருக்கோம், அந்த லிமிட்ல இருக்க சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியான ரிசல்ட் தான். அதாவது லிமிட் z tends to z naught f of z equal to L. லிமிட் z tends to z naught g of z equal to m னா இது ரெண்டையும் கூட்டுறப்ப L plus m. அதாவது லிமிட் z tends to z naught f of z plus g of z equal to L plus m. பெருக்கணும்னா f of z g of z பெருக்கிறப்ப lm. இந்த மாதிரி சில ரிசல்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சிம்பிளான ரிசல்ட், அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லிமிட் முடிச்சிட்டோம்னா அடுத்து கண்டினியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் கண்டினியூட்டி சொல்லியிருப்பாங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லியிருப்போம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி சொல்லியிருப்பாங்க. கண்டினியூட்டி சொல்லியிருப்பாங்க. கண்டினியூஸ் வரப்ப இந்த நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்லங்க, கண்டினியூஸ் சொல்லுவாங்க. எப்போ ஒரு ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் சொல்லலாம், இஃப் எஃப் பி எ காம்ப்ளெக்ஸ் valued function defined in region D is continuous at point z naught
கண்டினியூஸ் அட் பாயிண்ட் ஜெட் நாட்னா ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ்னு சொல்றாங்க. ரீஜியன்ல ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ்னா தென் என்ன சொல்லிருப்பாங்கன்னா லிமிட் z tends to z naught f of z equal to f of z naught. இந்த கண்டிஷன் மட்டும் சரியானாலே போதும். லிமிட் கண்டுபிடிக்கிறதும் சிம்பிளா அந்த ஃபங்க்ஷன்ல போய் வேரியபிளுக்கு பதிலா z naught சப்ஸ்டிட் பண்றதும் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா then we say that function is continuous. அப்ப லிமிட் கண்டுபிடிக்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். f of z நாட்னா அதுல போய் நம்ம வேரியபிள் z க்கு பதிலா z naught சப்ஸ்டிட் பண்றப்போ வரக்கூடிய ஆன்சர் இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ங்கிறாங்க. அப்ப லிமிட் வரதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா கண்டிப்பா கண்டினியூஸ் நாட் கண்டினியூஸ். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா கண்டிப்பா அது என்ன கிடையாதுங்க கண்டினியூஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் f of z by z bar is not does not limit exist னு அது கண்டிப்பா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா வராது. அப்ப கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்னு பார்க்கறதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து அந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல போய் z0 போட்டு பார்த்தாலே நமக்கு எந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அது கிடைச்சிடும். கண்டினியூஸ் வரப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆச்சுட்டாலே போது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். f of limit z tends to z naught f of z equal to இது எப்படி நம்ம டிஃபரன்ஸ் ஆச்சுப்போம் z minus z0 less than delta ன்னு வரப்ப this implies f of z minus f of z0 less than epsilon இருக்கும். இதுதான் மெயினான ரிசல்ட். நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா கண்டிப்பா லிமிட் வேல்யூவும் f of z0 வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். அது தெரிஞ்சாலே போதும். அதுக்கு அடுத்து டிஃபரன்சியபிலிட்டின்னு சொல்லுவோம். டிஃபரன்சியபிலிட்டி இப்போ let f be a complex valued function defined in region D. அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா f dash கண்டுபிடிக்கணும். f dash of z வேணும். f dash of z equal to என்னன்னு சொல்லியிருக்கோம் limit h tends to 0 f of z plus h by f of x by h ன்னு இருப்பாங்க. இந்த இதோட வேல்யூ தான் இந்த லிமிட்டோட வேல்யூ தான் லிமிட் h tends to 0 f of இது வந்து hங்கிறது வேரியேஷன். டிஃபரன்சியேஷன்னாலே என்ன இப்போ ஒரு பாயிண்ட் x ன்னு எடுத்துருப்போம். x இது மூவிங் இருக்கிறது தான் வந்து நான் சொல்லுவேன் டெல் எக்ஸ்னு வச்சு இந்த டெல் எக்ஸ் தான் என்ன வச்சுருப்பாங்கன்னா இங்கே ஹச்னு வச்சுருப்பாங்க. வேரியேஷனை தான் ஹச்னு வச்சுருப்பாங்க. அப்போ எஃப் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஹச் இந்த ஃபார்முலா ஆவச்சுட்டாலே சரி தான். எஃப் ஆஃப் இஜெட் ப்ளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் இஜெட் பை ஹச் ஈக்குவல் டு இந்த லிமிட்டோட வேல்யூ இந்த வேல்யூ தான் எஃப் டேஸ் ஆஃப் ஜெட்னுப்பாங்க. அதான் டிஃபரன்சிபிலிட்டி. டிஃபரன்சிபிலிட்டிக்கு இந்த ஃபார்முலாவே சொல்லியிருப்பாங்க. டிஃபரன்சிபிலிட்டி அப்போ டிஃபரன்சிபிலிட்டின்னு வரப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அது ஃபைனைட்டாக இருக்கணும். இது இந்த லிமிட்டோட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃபரன்சியேஷன். நம்ம சாதாரண டிஃபரன்சியேஷன் தான் அந்த டிஃபரன்சியேஷன் வர அதே வேல்யூ தான் இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயர். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் இஜெட்னா நமக்கு தெரியும் 2z போட்டுருவீங்க. இது இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம போடுறப்ப இதே போடுறது அப்படியே இப்போ எஃப் ஆஃப் ஜெட்டுக்கு பதிலாக ஜெட் ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஹெச்னா என்ன வரும் லிமிட் h tends to 0 f of z plus h இருக்கு. அப்போ z plus h the whole square minus z square by h ன்னு வரும். அப்போ லிமிட் h tends to 0 z plus h square z square plus 2zh plus h square minus z square by h ன்னு வரும். z square கேன்சல் பண்ணிருப்போம். இதில் h காமனாக வெளியே எடுத்துருப்பாங்க. லிமிட் h tends to 0 h வெளியே காமனாக எடுக்கிறப்ப h into 2z plus h by h கேன்சல் பண்ணிருப்போம். இப்போ h க்கு பதிலாக 0ன்னு போடுறப்ப h tends to 0ன்னு போடுறப்ப 2z ன்னு வந்துடும். அதனால இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்சியபிள் at every point இருப்பாங்க. f of z equal to z square is differentiable. இப்போ இதே இது மாலஸ் ஆஃப் z எடுத்துக்கலாம்.
மாலஸ் ஆஃப் z f of z equal to மாலஸ் ஆஃப் z எடுக்கலாம். மாலஸ் ஆஃப் z னா நமக்கு தெரியும். மாலஸ் ஆஃப் z வரப்ப இங்க நாம இந்த லிமிட் h tends to 0 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் z plus h the whole bar minus f of z வரப்ப z bar by h னு வரும். அப்ப நம்ம கான்ஜுகேட் வரப்ப என்ன செய்யலாம், சம்மா வந்து தனித்தனியா பிரிச்சுக்கலாம். z bar plus h bar minus z bar by h. z bar கேன்சல் பண்ணிட்டோம்னா லிமிட் h tends to 0 h bar by h னு வரும். இப்போ h equal to 0 னு போறப்ப என்ன ஆகுங்க, does not exist. 0 போறப்ப இன்ஃபினிட்டி வந்துரும். அதனால therefore f of z equal to z bar is not differentiable. not differentiable. அதனால தான் என்ன சொல்லிருப்பாங்கன்னா f of z equal to z square mod z mod z is nowhere differentiable னு இருப்பாங்க. nowhere differentiable. இந்த differentiable கண்டிஷன் நம்ம பார்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். இல்ல இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஈஸியா CR ஈக்குவேஷன் செக் பண்ணா போதும். காசி ரீமான் ஈக்குவேஷன். காசி ரீமான் ஈக்குவேஷன் ஒரு சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பா டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் சொல்லிருப்பாங்க. அடுத்ததான் என்ன சொல்லுவாங்கன்னா காசி ரீமான் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியபிள்ஸ் பார்த்தாச்சு. டிஃபரன்ஷியல் எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா காசி ரீமான் ஈக்குவேஷன். அடுத்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா the காசி ரீமான் ஈக்குவேஷன். இது முக்கியமானது தான். காசி ரீமான் ஈக்குவேஷன் ஏதாவது சொல்லி CR ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. CR equation of complex variable. CR equation சொல்லுவோம். இப்போ let f of z equal to u into x comma y plus I v into x comma y is differentiable at the point z equal to z naught அப்படின்னா then the first order partial derivatives of f of z satisfied the CR equation சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னா இதோடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்ப இந்த f of z equal to u plus iv ல இருக்கு. அப்ப ரியல் பார்ட் u, இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாத்தீங்கன்னா ux uy னு வரும். x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ux, v பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப uy னு வரும். v க்கு பாத்தீங்கன்னா vx vy. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இத வச்சு சொல்லுவாங்க. CR ஈக்குவேஷன்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா ux equal to the first order partial derivative satisfy the CR equation. ux equal to vy. அடுத்து uy equal to வரப்ப minus vx. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் என்ன சொல்லுவோம்னா CR equations பாங்க. CR equation வரப்ப first order partial derivatives வச்சு சொல்லிருப்பாங்க. ux equal to vy னு வரும். uy னு வரப்ப minus vx. இத இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிருப்பாங்க. dou u by dou x equal to dou v by dou y. இங்க பாத்தீங்கன்னா dou u by dou y equal to minus dou v by dou x. அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னா ஒரு பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்ல என்ன செஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் satisfied the CR equation. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன சொல்லணும்னா x ux னு வரப்ப vy னு வரும், uy னு வரப்ப minus vx னு வரும். அத மட்டும் ஆவச்சுக்கலாம். இத தான் என்ன சொல்லுவாங்கன்னா CR equation பாங்க. அப்ப f of z equal to ux, y அந்த CR equation யூஸ் பண்ணி f dash of z எப்படி எழுதலாம்னு சொல்றாங்கன்னா f dash of z equal to ux plus ivx னு வரும். or
f dash of z equal to vx னு வரப்ப minus iuy னு வரும். இந்த மாதிரி எழுதலாம் சொல்றாங்க. ux plus ivx f dash of z. அப்ப CR ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த CR ஈக்குவேஷனே நிறைய தடவை பரீட்சையில் நமக்கு கேட்டிருக்காங்க. CR ஈக்குவேஷன் வரப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ல அது சொல்லியிருப்பாங்க, நான் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். CR ஈக்குவேஷன் நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த CR ஈக்குவேஷனவே வந்து வேற ஃபார்ம்ல டினோட் பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன், போலார் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன், அதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து the necessary condition for differentiability of the function is satisfied the CR equation சொல்லிருப்பாங்க. CR equation satisfied necessary condition சொல்லிருப்பாங்க. sufficient condition வேணா necessary condition, அதுக்காண்டி எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து CR equation பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். ux equal to vy, uy equal to minus vx னு பார்த்தோம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வரப்ப fx equal to minus I vy ன்னு போட்டுருப்பாங்க. minus I fy, fx equal to minus I fy போட்டுருப்பாங்க. இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன். இல்லாட்டினா இதுன்னு சொல்லலாம் dou z by dou z bar equal to 0. இதுவும் சொல்லிருக்கலாம். fx equal to minus I fy போட்டுருப்பாங்க. மூணாவது போலார் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன். போலார் ஃபார்ம் ஆஃப் CR ஈக்குவேஷன் வரப்ப போலார் ஃபார்ம் வரப்ப நம்ம என்ன சொல்லிருப்போம்னா r, θ யூஸ் பண்ணி எழுதிருப்பாங்க. r, θவை யூஸ் பண்ணி எழுதிருப்பாங்க. அப்ப dou u by dou r னு வரப்ப 1 by r, இங்க u by r வந்து இங்க வந்து என்ன வரும்னா dou v by dou θ னு வரும். dou v by dou θ. அடுத்து dou v by dou r னு வரப்ப minus 1 by r dou u by dou θ னு வரும். dou u by dou θ. இதை கொஞ்சம் ஆவச்சுக்கோங்க. இது போலார் ஃபார்ம் இல்ல, CR ஈக்குவேஷன்ல போலார் ஃபார்ம். இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இது வந்து நம்ம ஜெனரலா CR ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். அடுத்து இதுல முக்கியமான பாயிண்ட் வரப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா every differentiable functions implies continuous. டிஃபரன்ஷியலா இருந்தாலே கண்டினியூஸா இருக்கும். ஆனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃபரன்ஷியல் கிடையாது. ஆனா every differential function is continuous. அடுத்து the necessary condition for function is differentiable na this implies CR equation satisfy பண்ணா போதும். CR equation satisfy பண்ணாலே அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம்னா then that is differentiable function. இப்போ நம்ம உதாரணத்துக்கு கூட பார்த்தோம். f of z equal to z bar is nowhere differentiable னு பார்த்தோம். is nowhere differentiable பார்த்திருக்கோம். அப்ப இந்த z bar வந்து நம்ம nowhere CR யூஸ் பண்ணி ஈஸியா போடலாம். அப்ப f of z equal to x minus iy. அப்ப u of x, y equal to x, v of x, y equal to minus y. அப்ப இங்க ux பாத்தீங்கன்னா 1 ன்னு வரும். இங்க vy பாத்தீங்கன்னா minus 1 ன்னு வரும். அப்ப ux not equal to vy. ux not equal to y. CR equation not satisfied. CR equation not satisfied. Therefore it is not differentiable function. f of z equal to z bar is not differentiable. அப்ப டிஃபரன்சிபிளா இருக்கும்னா கண்டிப்பா CR ஈக்குவேஷனை satisfy பண்ணிருக்கணும். அப்ப CR ஈக்குவேஷன்ங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கல, இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் இந்த necessary condition for differentiable. The necessary condition for
the necessary condition for f of z is differentiable na, this implies dou z by dou z bar equal to 0. இது ஒரு necessary condition. இதை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன் கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ஈஸியான சம்மு, நிறைய சம்மு இருக்குது, நம்ம மெட்டீரியலில் பார்த்தா நம்ம கொடுத்துருப்போம். ex cos y plus I sin y, இது வந்து டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனா இல்லை சிஆர் ஈக்குவேஷனை சேடிஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஆர் ஈக்குவேஷனை சேடிஃபை பண்ணிட்டா போதும். இப்போ u of x, y equal to ex cos y, அப்போ ux equal to ex cos y ன்னு வரும். uy equal to minus ex sin y ன்னு வரும். partial derivative with respect to x and y. அடுத்து v of x, y equal to e power x sin y, அப்போ v partial derivative with respect to x ன்னு பார்க்குறப்ப ex sin y ன்னு வரும். vy பார்த்தீங்கன்னா ex cos y ன்னு வரும். அப்போ ரெண்டில் பார்க்குறப்ப சிஆர் ஈக்குவேஷன் சேடிஃபை பண்ணுது. ux equal to vy, அடுத்து பார்த்தீங்கன்னா vx equal to minus uy, சிஆர் ஈக்குவேஷன் சேடிஸ்ஃபைடு. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷனை சேடிஸ்ஃபை பண்ணுது. அப்போ சேடிஸ்ஃபை பண்ணுது சிஆர் ஈக்குவேஷன் சேடிஸ்ஃபைடா இல்லையான்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஈஸியாக செக் பண்ணலாம். அப்போ இப்போ இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு தான் நம்ம என்ன பார்த்து வந்தோம்னா, காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபங்க்ஷன்னா என்ன, லிமிட்னா என்ன, கண்டினியூட்டினா என்ன, டிஃபரன்சிபிலிட்டினா என்ன, சிஆர் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அனாலிட்டிக் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லி டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ f is analytic at point A in region D னா அனாலிட்டிக்கா இருக்குன்னா this implies f is differentiable at every point on some neighborhood of A அப்படின்னு இருப்பாங்க. அப்போ f is ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ரீஜன்ல ஒரு பாயிண்ட்ல ஏங்கிற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கா இருக்கணும்னா அந்த ஏங்கிற பாயிண்டோட சம் நெய்பர்ஹுட்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்சியபிளா இருந்திருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அனாலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷனா இருந்திருக்கணும். எந்த பாயிண்ட்ல சொல்றோமோ அந்த பாயிண்டோட நெய்பர்ஹுட்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும், அந்த நெய்பர்ஹுட்ல இருக்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்ட் அது டிஃபரன்சியபிளா இருந்துச்சுன்னா then we call the f is analytic at that point. If f is analytic at every point of D na, f is analytic at every point of D na, then f is analytic function in D அப்படின்னா then f is analytic function in D. இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷனா சிம்பிளா ஆவச்சுக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது ஆவச்சுக்கிறது என்ன, அந்த நெய்பர்ஹுட்ல இருக்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது டிஃபரன்சியபிளா இருக்கணும், ஆவச்சுக்கிட்டா போதும். அப்போ இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே அந்த ரீஜன்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே அனாலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அந்த ரீஜன் அந்த ஃபங்க்ஷனை வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இன்டெகிரல் ஃபங்க்ஷன், கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்டையர் ஃபங்க்ஷன் ஆர் இன்டெகிரல் ஃபங்க்ஷன். எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை என்டையர் ஃபங்க்ஷன் இல்லாட்டி இன்டெகிரல் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும்னா f is analytic at every point of entire complex plane.
காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்க எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும் அது f அனாலிட்டிக்கா இருந்துச்சுன்னா then we called as entire function or integral function. இதுவே இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் கூட சொல்றாங்க. ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் கூட சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் டிஆர்பி பொறுத்தளவுக்கு நமக்கு இதுல அடிக்கடி கேட்ட கொஸ்டின்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு இது அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின் இஃப் f of z and f of z bar are analytic in region D na f of z and f of z are analytic in region D then dash னு கேட்டிருக்காங்க then f of z is a constant function f of z is a constant in D f of z is constant in D இது வந்து டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான் constant in that region சொல்லிருப்பாங்க அதுக்கு அடுத்து the functions f of z and f of z bar are simultaneously analytic இதுவும் டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான் இந்த ரெண்டுமே டிஆர்பில கேட்ட क्वेश्चंस ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் வச்சுக்கிறதுல அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வரப்ப கான்ஸ்டன்ட் f of z is constant இதே வேற எப்படி சொல்லிருப்பாங்க f of z is constant அதோட டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும் f of z is a constant னா then f dash of z is a f dash of z equal to 0 அப்ப f dash of z எந்த ஃபங்க்ஷனுக்குல 0 வருதோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஒரு ரிசல்ட் சொல்லிருப்பாங்க இதெல்லாம் ஈஸியான ரிசல்ட் தான் அடுத்து இன்னொரு ரிசல்ட்ல dou square by dou x dou y equal to dou square by dou y dou x na then result என்ன சொல்லிருப்பாங்க dou square by dou x square plus dou square by dou y square equal to 4 into dou square by dou z bar னு சொல்லிருப்பாங்க dou z bar இந்த ரிசல்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அப்ப அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வரப்ப இது என்ன சொல்லிருப்பாங்க இதுக்கு அடுத்து தான் வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அடுத்து இது அனாலிட்டிக்காக பார்த்துக்கோ அடுத்த வீடியோல ஹார்மோனிக் பார்க்கலாம்